சொன்னா கேளுடா. இப்ப எதுக்கு குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? வேட்டையா, ஏய், நான் சொன்னா நீ கேப்பியா கேட்க மாட்டியா? நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? பதில் சொல்லு. கண்ணத்தோட கண்ணத்தோடடா. இங்க பாரு, இப்ப நடந்தது கூட நல்ல விஷயம்தான். உங்க அம்மா உண்மையா வேணாங்க. அதுக்கு பிரதிபலனா மேகம்லாம் சூழ்ந்துச்சு. வெயில் காலத்துல இந்த மாதிரி கருமேகம் கூடுறதே பெரிய விஷயம்டா. நீயும் நம்பிக்கையோட இரு. நீ வேணா பாரு, கலைஞ்ச மேகலாம் திரும்ப கூடும். மழை கொட்டுன்னு கொட்டும். நான் சொன்ன நம்பவே நம்ப மாட்டியா? கமல் சார் சொன்ன மாதிரி உன்னை கட்டிப்பிடி வைத்தனா பண்ண முடியாதுடா. சிரிடா வேட்டையா, சிரி சிரி. இங்க பாரு, சிரி சிரி. அப்பா சிரிச்சிட்டான். குட் பாய். இதான் எனக்கு வேணும். சூப்பர். ஆமா, பெரிய புன்னகை மன்னன் கமல். ரேவதி, எப்பவும் இந்த கொடைக்கானல் எஃப்எம் நல்லா தான் எடுக்கும். இப்போ என்ன குறுங்குது? பேட்டரி கட்டையும் நல்லா தான் இருக்கு. ஒருவேளை ரிப்பேரோ? தம்பி, இங்க வா. இந்த ரேடியோ கொஞ்சம் என்னன்னு பாரு. நேத்துல இருந்து சரியாவே எடுக்க மாட்டேங்குது. கொடுங்கப்பா. ஒரு ஒரே சவுண்டு. சரியாயிடுச்சுப்பா. நாங்க சரி தம்பி, ஒரு 5 நிமிஷம் இருந்து ஒழுங்கா பாடுதா இல்லைன்னு பார்த்துட்டு போ. சரிப்பா. தொடர்வது செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலையே காணப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையும் பொய்த்துவிட்ட காரணத்தாலும் கோடை காலமும் தொடங்கிவிட்ட காரணத்தாலும் மாநிலம் எங்கும் வறட்சியான தட்பவெப்பமே நிலவுகிறது. அணைகளின் நீர்த்தேக்கமும் வேகமாக குறைந்து வருவதால் இன்னும் ஓரிரு மாதங்களில் கடும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதனால் தென் மாவட்டங்களான மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். பருவமழை பொய்த்ததாலும் அணைகளில் நீர் இருப்பு குறைந்ததாலும் நிலத்தடி நீர் வற்றியதாலும் பல மாவட்டங்களில் நெற்பயிர்கள் கருகிவிட்டது எனவும் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு போதிய நஷ்டம் கேட்டல. தமிழ்நாடு முழுக்க வறண்டு போய் தான் கிடக்கான். எங்கேயும் மழை இல்லையா, குடிக்க கூட தண்ணி இல்லையா, பயிர்லாம் கருகி போச்சுன்னு வேற சொல்றாங்க. இந்த லட்சணத்துல அந்த வேட்டையன் பையன் எங்கிட்டு இருந்து விவசாயம் பண்றான்னு நானும் பாக்குறேன். ஊருக்குள்ள போர் போட்டவனுக்கெல்லாம் மண்ணுக்குள்ள இருந்து வெறும் காத்து தான் வருதான். அவன் போர் போட்டதுக்கு 2 லட்சம் போச்சு, 3 லட்சம் போச்சுன்னு தலையில துண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நீ வேணா பாரு, அந்த வேட்டையனால விவசாயத்துல ஒரு மண்ணும் கிழிக்க முடியாது. அப்படியே அவன் விதைச்சாலும் மழை தண்ணி இல்லாம அம்புட்டும் கருகி நாசமா தான் போவோம்.